ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? மீஷோவில் வந்து ரீசெல்லராக இருந்தாலும் சரி, செல்லராக இருந்தாலும் சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. அது என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னு நான் வந்து பார்க்க போகிறேன். நான் வந்து 2 3 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய பொருட்கள்லாம் வந்து வாங்கியிருக்கேன். அதே சமயம் ஒரு தடவை வந்து பார்த்தா 2 3 வருஷத்துக்கு முன்னால் ரீசெல்லராக வந்து விற்றுருக்கேன். இப்படி நிறைய வந்து பண்ணியிருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னா, பொதுவா மீஷோல வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய ஃபேக் ஆர்டர் ஒரு 10 ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா, அது கண்டிப்பா ஒரு 6 ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேக்கா இருக்கும். அதான் சிஓடினாலே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து இதுதான். அந்த சிஓடி பிரச்சனையில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபேக் ஆர்டரா தான் இருக்கும். அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்கும். நீங்க அனுப்புவீங்க. அதுவரையும் நல்லா தான் வந்து பேசிக்கிட்டு இருப்பான். வந்தவுடனே, ஐயோ! எங்க அம்மா செத்து போயிட்டா, எங்க அப்பா செத்து போயிட்டா, இல்ல தாத்தா செத்து போயிட்டா, பாட்டி செத்து போயிட்டா, இல்ல ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிட்டேன். எதையாவது ஒரு காரணத்த வந்து பொய்யா வந்து சொல்லுவாங்க. சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்டர வந்து வாங்கவே மாட்டாங்க. 2 நாள் ஆகும், 3 ஆகும். அப்படியே வந்து ரிட்டர்ன் ஆயிரும். ரிட்டர்ன் ஆனா நமக்கு வந்து கையிலேருந்து எந்த காசும் வந்து போகப்போறதில்ல. ஆனா வந்து இப்ப இப்ப வந்து செல்லரா இருந்தா கண்டிப்பா நம்ம காச வந்து ரிட்டர்ன் ஆனா வந்து நமக்கு வந்து கழிச்சுப்பாங்க. இவ்வளோ ரூவா, ரூ. 100 ரூ. 150ன்னு போயிரும். அப்ப நம்ம டைம் வேஸ்ட்டு, நமக்கு பணம் வேஸ்ட்டு. இப்படி அடுத்தவங்கள ஏமாத்தியே வந்து எதுக்காக அப்படி ஏமாத்துறோம் அப்படின்னு தெரியல. அதனால தான் நெறைய பேர் வந்து சிஓடியே குடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆன்லைன் பேமெண்ட்ன்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டே பேமெண்ட் வாங்கிட்டாங்க. அந்த பேமெண்ட்லயும் நெறைய பிரச்சனைகள் இருக்கு. அத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். பேமெண்ட்ல என்ன அப்டின்னா, ஒரு தடவ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து புடவ வச்சிருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன ஆச்சு அப்டின்னா, அ ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சரி சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு ரூ. 2,500 வந்து பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் வந்து பண்ணிட்டாரு. சரி பேமெண்ட் பண்ணிட்டாரே சொல்லிட்டு அதுக்கப்புறம் புடவைய அனுப்பிட்டேன். புடவையும் அந்த போயிடுச்சு. அப்போலாம் வந்து சைன் பண்ணிட்டு தான் வந்து கொரியரே குடுப்பாங்க. கொரியர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஓடிபி வருது. அப்போ வந்து சைன் பண்ணிட்டு தான் குடுப்பாங்க. அந்த மாரி சைன் வாங்கிட்டு கொரியர் குடுத்துட்டாங்க. ஆனா அவர் சொன்னாரு, என்ன 1 வாரம் ஆச்சு புடவ வரலையே அப்படின்னா, என்ன புடவ வரலையா? புடவ தான் அன்னைக்கே வந்து நீங்க சைன் பண்ணி வாங்கியாச்சே. ஐயோ! நான் வாங்கவே இல்ல. நீங்க பொய் சொல்றீங்க. என்னது பொய் சொல்றீங்களா? அப்புறம் போய் பார்த்தோம்னா மீஷோல கேட்டா அவங்களே வந்து தந்துருவாங்க. இந்த மாரி கையெழுத்து போட்ட இதெல்லாம் தருவாங்க. பார்த்தாங்கன்னா நீட்டா இத்தன டேட்டு, டைம் எல்லாமே போட்டு என்ன கிழமை, என்ன வாங்கினாங்க, அந்த சைன கூட அனுப்பிருவாங்க. எல்லாமே வந்து நீட்டா இருக்கும். திரும்ப சொன்னது அவர் சொன்னாரு. இல்லவே மறுபடியும் வந்து அவர் சாதிக்கிறாரு. அப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? அப்ப வேணும்னு தானே வம்புக்கு வராரு. ஏன்னா நம்மகிட்ட வந்து இருக்கு. அவர் கையெழுத்து போட்டு வாங்கிட்டே வந்து இதே மாரி 2 3 கஸ்டமர் வந்து சொன்னாரு. பணத்த குடுத்துட்டு வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே வம்பு பண்ணாரு. அப்ப நம்ம சொன்னோம் நம்மகிட்ட ஆதாரம் இருக்கு. பணம் அனுப்பின ஆதாரம் வந்து இருக்கு. கையெழுத்து போட்டு வாங்கிட்டு இப்படி சொன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேச முடியாதுன்னு சொல்லிட்டு, நான் அதுக்கப்புறம் வந்து அவங்கள பேசல. இந்த மாதிரி வந்து ஆன்லைன் பேமெண்ட் வந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை வருது. சிஓடி வந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை வரும். சிஓடி தானே அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே சும்மா அட்ரஸ் குடுப்பாங்க. ஆனா வந்தா வாங்க மாட்டாங்க. கேட்டா நான் ஊருக்கு போயிட்டேன். அவ்வளோ நாள் பேசிட்டு இருப்பாங்க Facebookல. பேசிக்கிட்டு திடீர்னு பார்த்தா அவங்க பேச மாட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா WhatsAppல பேசிட்டு இருந்தவங்க ஊருக்கு போயிருவாங்க. 1 வாரம் கழிச்சு, ஐயோ! நான் இன்னைக்கு தான் வந்திருக்கேன். உங்க பார்சல் வரலையேன்னு நாடகம் ஆடுவாங்க. இதெல்லாம் சும்மா அடுத்தவங்கள ஏமாத்தி வந்து சும்மா டைம் பாஸ்க்காக பேசுறவங்க. அந்த விஷயம் தெரியாம நம்ம இவ்வளோ நாளா WhatsAppல எவ்வளோ ஃபோட்டோ அனுப்பியிருப்போம். ஒரு புடவ வாங்குறேன் அப்படின்னா, நம்ம வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ வந்து அனுப்பியிருப்போம் அவருக்கு. சரி வாங்குங்கன்னு சொல்லி 100, 200, 300ன்னு அனுப்பியிருப்போம். அந்த டைம் ஃபுல்லா நமக்கு வேஸ்ட்டு தானே. மஞ்சள கேட்டா மஞ்சள்ல பச்சைய கேட்டேம்பாங்க. பச்சைய கேட்டா நீலம் கேட்டாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நெறைய பேர் ஃபேக் ஆட்கள் வந்து நெறைய பேர் இருக்காங்க. நம்ம டயத்த வேஸ்ட் பண்ணனே எக்கச்சக்கமே இருப்பாங்க. அடுத்தவங்க டயத்த வேஸ்ட் பண்ணணுமே அவங்களுடைய பொழுதுபோக்குன்னு சொல்லலாம். சிஓடிலயும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. ஆன்லைன் பேமெண்ட்டு இப்போ செல்லர் அக்கவுண்ட் ஆரம்பிச்சு எல்லாருமே விக்கிறாங்க. அதில என்னென்ன பிரச்சனை வருகள் அப்டின்னா வந்து பார்த்திங்கன்னா, அதில ஒருத்தவங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க அனுப்பினது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல சூப்பரா வந்து அனுப்பியிருக்காங்க. ஆனா, அவங்க ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ரிட்டர்ன் பண்ணி பார்த்தோன்னா, அவங்க அனுப்பின மாதிரியே வேற ஒண்ணு எடுத்து வந்து ரிட்டர்ன் பண்ணி வச்சிருக்காங்க. இத பார்த்து அவங்களே வந்து அதிர்ச்சி ஆயிருக்காங்க. ஏன்னா, அவங்க அனுப்பினது ஒரிஜினல் வந்து சூப்பரா அனுப்பியிருப்பாங்க. சரியில்லன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அவங்க கையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ரூ. 150 லாஸ். அதுவும் இல்லாம அனுப்பினது அவங்களுடைய ப்ராடக்ட்டே வந்து அனுப்பல. வேற ஏதோ வச்சு திருப்பி அனுப்பிட்டாங்க. இந்த மாதிரி நெறைய பேர் இருப்பாங்க. வேணுன்னே வந்து வாங்கி வச்சுட்டு சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பொருள அதுக்கு பேர் வேற ஒரு மட்டமான பொருள வச்சு அனுப்புறது. இப்படி வந்து நெறைய பேர் நெறைய விதமா வந்து எக்கச்சக்க பேர் வந்து பண்றதுக்கு வந்து இருக்கு. அதனால எல்லாத்துலயுமே ஏமாத்துக்காரங்க வந்து எல்லா இடமே இருக்காங்க. ஆன்லைன் பேமெண்ட் ஏமாத்த இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலயுமே வந்து ஏமாத்துறது வந்து இல்லைன்னே சொல்லலாம். எல்லாத்துலயும் ஏமாத்துறதுக்கே இருக்காங்க. ஏமாறுறது நம்ம அதேமாரி நம்ம வந்து பேமெண்ட் பண்ணாலும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, பேமெண்ட் வந்து நம்ம பண்ணி நெறைய மீஷோல வாங்கினாலும் நமக்கு வந்து நல்ல ஒரு இத வந்து நமக்கு வந்து அனுப்ப மாட்டாங்க. நல்ல வேணும்னே வந்து பார்த்தீங்கன்னா, வேறு விதமா வந்து அனுப்புவாங்க. இப்படி வந்து எல்லாத்துலயுமே ஏமாத்துக்காரங்க வந்து எல்லாத்துலயுமே கண்டிப்பா வந்து இருக்காங்க. ஏதாவது ஒரு வகையில நம்மள
ஏமாறுது இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்து ஆச்சரியமா இந்த உலகத்தில் இப்படி இல்லாமல் அடுத்தவங்கள ஏமாற்றி வாழ்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதனால் ரொம்ப நம்ம அதை வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதே மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க செல்லலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்தாலும் சரி வேணும்னே வாங்கிட்டு இப்போ சிஓடி தானே வேணும்னே வந்து வாங்கவே மாட்டாங்க. அதை வாங்காமே திருப்பி அனுப்பிடுவாங்க. 10ல் 5 எங்களுக்கு ஆர்டர் திரும்பி வருது. அப்போ திருப்பி வரும்போது என்ன ஆயிரும்னா நமக்கு தான் பாதிக்கும். 5 ஆர்டர் போகுது அப்படின்னா இப்போ மீஷோவில் வந்து செல்லர்னா நம்ம திரும்ப வந்து அந்த காசை நம்ம தான் கையிலேருந்து நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும். நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும், நமக்கு ஒரு ஆர்டருக்கு ரூ. 100 நல்லா 5 ஆர்டருக்கு ரூ. 500 நமக்கு லாஸ் ஆயிரும். வேணும்னே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஃபோன் நம்பர் அதெல்லாம் கொடுத்து அனுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் வந்து சும்மா ஆர்டர் பண்ணுவாங்க. அப்புறம் ஆனால் அதை வாங்கவே மாட்டாங்க. சிஓடி எவ்வளோ நாள் இருக்கும், 4 நாள் கழிச்சு ரிட்டர்ன் ஆயிரும். அப்போ நம்ம கையில் வந்து 5, 6 இது வந்து இதாயிரும். அப்படி இந்த மாதிரி லாஸாக ஏமாத்துக்காரங்க இந்த உலகத்தில் நிறையவே இருக்காங்க. நம்ம என்னதான் பண்ணாலும் அவங்களெல்லாம் ஒழிக்கவே முடியாது. ஏன்னா வந்து நம்ம மாட்டும் நியாயமான ஊரில் உழைச்சி சாப்பிட்லாம் அப்படின்னு சாப்பிட்னா கூட இந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க. அதனால் இதெல்லாம் எப்படி நம்ம தடுக்கிறது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பொதுவாக எல்லாருக்கிட்டேயும் தெரியாதவங்க யாராக இருந்தாலும் சரி பேசி பேசி நீங்கள் ஆர்டரை வாங்க வேண்டாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே ஆர்டர் பண்ணாலும் சும்மா கிளிக் பண்ணி அனுப்பிடுவாங்க. அதெல்லாம் வந்து நம்மளால தடுக்கவே முடியாது. ஏன்னா வந்து நம்ம சேல் பண்ணும்போது அவங்களே வேணும்னே கிளிக் பண்ணி அனுப்பிட்டு அந்த சமயம் வரும்போது வாங்காமயே இருப்பாங்க. இப்படிப்பட்டவங்களாம் என்ன பண்ண முடியும்னே நமக்கு தெரியல. அதனால் ரொம்ப கவனமா வந்து இருங்க. வர்ற ஆர்டர நல்லா செக் பண்ணுங்க. ஏன்னா திரும்பி வந்துச்சு அப்படின்னா ரூ. 100 நமக்கு தான் லாஸ் ஆயிரும். அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா தான் இருக்கணும். மீஷோல இது மாரி நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் வந்து வந்துக்கிட்டே இருக்குன்னு எல்லாருமே இது சொல்கிறாங்க. ரொம்ப வந்து கவனமா இருங்க. எதுவா இருந்தாலும் என்ன திரும்ப திரும்ப வந்து நான் ஆர்டர் நிறைய வருதுங்கக்கா 10 ஆர்டர் நீங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் பண்ணீங்க 5 திரும்பிடுச்சுன்னா உங்களுக்கு ரூ. 500 லாபம் கிடைக்கும். இந்த ரூ. 500 வந்து லாஸ் ஆகும். அப்போ ஆனைக்கு மனைக்கு சரியாயிரும். அதனால் வந்து இங்கே ஒரு 4 ஆர்டர் சரி நீங்கள் ஏற்றுக்கிறீங்க அப்படின்னா நான் ஒரு ரூ. 400 ரூ. 500 உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அப்போ ரூ. 200 லாஸ்னா ரூ. 300 லாபம் கிடைக்கும். அப்படி தான் நீங்கள் பண்ணணும். எல்லா ஆர்டரும் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க ஒரு 10 ஆர்டர் ஏற்றுக்கிட்டீங்க 5 ஆர்டர் திரும்பி வந்துருச்சுன்னா ரூ. 500 லாபம் ரூ. 500 லாஸ் அப்படின்னா உங்களுக்கு ஒன்றும் லாபம் கிடைக்காது. அப்போ நீங்கள் 5 ஆர்டர் ஏற்றுக்கிறீங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து ரூ. 300 ஒரு ரூ. 400 லாஸு ரூ. 400 லாபம் கிடைக்குது. ரூ. 100 லாஸ் அப்படின்னா அந்த ரூ. 100 கழிச்சேன்னா ரூ. 300 வந்து உங்களுக்கு லாபம். அப்படி வந்து கழிச்சா வந்து பரவாயில்ல. ஏதாவது ஒரேடியாக வந்து ஆர்டரை வந்து நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்கா, அவங்க மேலே தப்பு இல்லாமல் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.